ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இன்று இந்த சிவனப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்றால், நீ செய்த ஒரு தவறான செயலால் நீ உயிருக்கு உயிராக நேசித்த ஒன்று உன்னை பிரிந்து செல்ல துணிந்து விட்டது என் தங்கமே. உன்னுடைய உயிராக நிரந்தரமான ஒரு உறவு இருந்த ஒருவர் இப்போது உன்னை விட்டு பிரிந்து செல்ல துணிந்து விட்டார் என்பதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க இந்த சிவன் அப்பா உனக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்பதை எப்போதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கும் நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. என்ன நடக்கின்றது என்பதை எல்லாமும் என் குழந்தை உணர்ந்து கொள்ளும் நேரம். இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக ஒன்று கிடைக்க வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள். இந்த நேரம் இந்த சாயப்பா உன்னோடு நிற்கிறார் என்றால் இந்த சிவனப்பா துணை நிற்கிறேன் என்று அர்த்தம் என் தங்கமே. உனக்காக வருகின்றார் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒன்றிலுமே உனக்குரிய மனநிலையை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற விஷயங்களை நீ எப்போதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க முழுக்க இந்த அப்பனுடைய அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்கள் எப்போதும் என்னவென்று உனக்கு புரிந்து, என் குழந்தையே, எதுவானாலும் சரி நம் வாழ்க்கையில் எப்போதும் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் தங்கையே. நன்மையை தொடரும் விஷயங்களை நாம் எப்போதும் தொலைத்துவிடக் கூடாது என்று ஒரு எண்ணம் நமக்குள் எந்த நாளிலும் இருக்க வேண்டும் என் குழந்தையே. நாம் என்ன நினைக்கின்றோம், ஏது நினைக்கின்றோம் என்பதை எல்லாமும் நாம் சொல்வதற்கு முன்பாகவே புரிந்து கொள்கின்ற உறவுதான் நமக்கான உறவு. நாம் எப்போது எதை பற்றி யோசித்தாலும் அதை பற்றி அவர்கள் நோண்டி துருவி கேள்விகள் கேட்காமல் உன்னோடு உடன் இருப்பதை எப்போதுமே உனக்கான வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார்கள் தான் என் தங்கமே. உனக்கு உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். நாம் எப்போதும் மறக்க முடியாது இவர்களை, எப்போதுமே நம்மை விட்டுவிட முடியாது இவர்களால் என் தங்கமே. எந்த நிலையிலும் எந்த நாளும் நமக்குள் இருக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எதையெல்லாம் தருகின்றது என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அடுத்து நடப்பதை அனைத்தையும் நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ எப்போதும் கண்டுகொள்வாய். யாரிடத்திலும் நாம் எதையுமே எதிர்பார்த்து நிற்க தேவையில்லை. எப்போதும் நன்மையும் உண்மையும் என்றுமே உனக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நன்மை அறியாமலே நம்முடைய மனதில் சில விஷயங்களை அதிகமாக தேடத் தொடங்கி விடுகின்றோம். எத்தனை நோக்கம் வாழ்க்கையில் பயணம் என்று பல குழப்பமான கேள்விகளுக்கு என் குழந்தை எழுதி கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி வாழ்க்கை நாம் வாழப் போகின்றோமோ என்பது போன்ற பல எண்ணங்கள் என் குழந்தைக்குள் எப்போதும் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நாம் இருக்கும் எல்லா நாளிலும் நம்மை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை நீ உன்னை எப்போதுமே சரியாக முன்னிறுத்திவிட வேண்டும் என்பதை மறக்காதே என் குழந்தையே. உன்னை எப்போதும் சரியான மாற்றங்களுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என் குழந்தையே என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா சில சமயங்களில்
உன்மீது கோபப்படுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் உன்னுடைய மனம் எப்போதும் ஒரு நிலையில் இருப்பதில்லை என் தங்கமே. உன்னுடைய மனம் எப்போதும் ஒரே யோசிப்பதும் கிடையாது. நேரத்திற்கு தகுந்தாற் போல் அது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாகத்தானே யோசிக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக நீ சிந்திக்கின்றாய். சுற்றி நடக்கும் நிலையில் உணர்ந்து கொள்ள முடியாமல் அது எப்போதுமே தவித்து கொண்டே சற்றென்று ஒரு முடிவை எடுத்துவிட முடியாமல் தான் ஒவ்வொன்றையும் நீ யோசிக்கின்றாய் என்பதை மறக்க கூடாது என் தங்கமே. என்ன நடக்கும் என்று இனிமேலும் நாம் எதையுமே காலத்திலும் சிந்தித்து நீ கலங்கிவிட ஒன்றுமில்லை என்பதை உன் அப்பன் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். இந்த காலம் உனக்கு ஏற்ற பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. தெய்வம் இருப்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் இனி எப்போதும் பல வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான விஷயங்களை நிச்சயமாக பெற்று உன்னோடு இருக்கும் நல்ல விஷயங்களை எப்போதும் நீ புரிந்து நடந்து கொள்வாய் என் தங்கமே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மாற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதற்குள் உன் மனதிற்குள் சில விஷயங்களை உனக்குள் இப்போது தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு அதிகமாக என் குழந்தை நீ யோசித்து கொண்டே இருக்கிறாயே. உனக்காக சரியான விஷயங்களை தகுந்தவர்களை நீ சரியான பாதையில் இப்போது அழைத்து வந்துவிட்டாய். உனக்கான உண்மைகள் உணர்வுகளையும் கொடுப்பதற்கு நீ தயாராகிவிட்டாயே என்று புரிந்து கொள்ள மாட்டாயா என் தங்கமே? என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று எல்லாமும் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் அத்தனையிலுமே நான் சரியாக தெரிந்து கொள்கின்றேன் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அனைத்து விஷயங்களும் ஒரு காரணத்தோடு வருகிறது என்பதை புரிந்து கொள். நீ முழுக்க முழுக்க சரியான எண்ணங்களை வைத்திருக்கின்றாய் என்றால் என் குழந்தையே, உன் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஏன் ஆகின்றது என் தங்கமே? அவர்கள் உன்னை மாற்றங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனி புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உண்மையான உறவுகள் எல்லாமும் முடிந்துவிட்டது என்பதுதான் உண்மை. அவர்கள் உன்னை பேசி பேசி நேசித்து நேசித்து உன்னை ஏமாற்றி விட்டார்கள். ஒரு உண்மையான உறவு நீ மீண்டும் பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை என் தங்கமே. இனி நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன் வாழ்க்கை மீண்டும் ஒரு உண்மையான நிச்சயமான உறவாள் உனக்கு அடையாளம் காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள். இது போன்ற விஷயங்கள் இனி கொடுக்க கூடாது என் தங்கமே. நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒன்றுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. எதையுமே நாம் நினைத்து பார்ப்பது போல நமக்கு இருக்கும் நன்மைகளை கொண்டு நாம் நல்ல விஷயங்களை பெற்றுவிட வேண்டும். நாம் எந்த விஷயங்களிலும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொருவரின் மனநிலை ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுபோல அவர்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களுக்கும் நமக்குமான பொருத்தம் அவ்வளவுதான் என்று விட்டுவிடு என் தங்கமே. அதை போட்டு நீ உன் மனதில் சிந்தித்து சிந்தித்து உன்னை நீ வருத்திக் கொள்வதை இந்த அப்பன் என்னால் பார்க்க முடியவில்லை என் தங்கமே. ஒரு உண்மையான முகத்தை நீ உனக்கு காண்பிக்க இருப்பதை கண்டாள் எனக்கு அதுவே மிக மனது கலக்கத்தை கொடுக்கின்றது என் தங்கமே. மீண்டும் மீண்டும் உன்னை தொடரும் சில பிரச்சனைகளை நீ இனிமேலும் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே. அதை அவசர நேரங்களில் உனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நீ உதாரணமாக கொண்டு செய்யாதே என் தங்கமே. அப்போது அந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த உண்மையான உறவுகள் எல்லாம் முடிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. உறவு என்பது ஒவ்வொரு பொழுது ஒவ்வொரு வேளையில் ஒவ்வொரு விதமாக மாறும் என் தங்கமே.
சரியாக பெற்றுக்கொண்டு அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர இந்த அப்பன் உன்னோடு இருக்கின்றேன். எதையும் மறக்காதே என் குழந்தையே, எல்லாம் நல்லபடியாக முடியும். இந்த அப்பன் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.